மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ற நேரம் அதுல ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இன்றைக்கு நாங்க இன்னொரு புது விஷயம் ஒன்று பார்ப்போம். பெர்னூயின் தத்துவம். முக்கியமான ஒரு செக்ஷன் இது பெர்னூயின் தத்துவம். இது வந்து எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்ல உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பெர்னூயின் தத்துவமா இருக்க போகுது. ஸோ இந்த பெர்னூயின் தத்துவம் சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்க பாய்களினுடைய இயக்கத்தை பார்க்குற நேரம் ஒரு உதாரணமா ஒரு குழாய் வழியே அல்லது ஏதாவது ஒரு பகுதி வழியே அமுக்க முடியாத பாய்கள் அல்லது பாகுமையற்ற பாய்கள், பிசுக்குமையற்ற பாய்கள் இயங்குற நேரம் அந்த பாய்கள் இயங்குதுன்னு சொன்னா கட்டாயம் அங்க ஒரு அமுக்க மாற்றம் ஒன்று இருந்திருக்கும். அப்ப அந்த பாய்கள் இயங்குற நேரம் அமுக்க மாற்றத்தால ஓரளவு கனவளவு பாயில செய்யப்படுற வேலை வந்து அங்க என்னத்துக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் ஓரளவு கனவளவு அழுத்த சக்தியினதும் ஓரளவு கனவளவில் செய்யப்பட்ட இயக்க சக்தியினதும் மொத்த கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது. இதை வந்து நாங்க நிறுவல்கள் மூலம் வந்து நாங்க இந்த தொடர்புகளை வந்து நாங்க எடுக்க போறோம். இப்ப இதுக்கு உதாரணமா பார்ப்போம். ஒரு கிடை மேற்பரப்புல இருந்து குறித்த ஒரு உயரத்துல இருக்கிற இவ்வாறு வளைந்திருக்கக்கூடிய இந்த குழாயின் வழியே பாகுமையற்ற திரவம் அருவிக்கோட்டு பாய்ச்சலில் இருக்கிற நேரம் தான் நாங்க இந்த பெர்னூயின் தேற்றத்தை வந்து நாங்க பாவிக்கலாம். அப்ப இந்த குழாயின் வழியே நெருக்கத்தகவற்ற திரவம் உண்டு அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல இவ்வாறு காணப்படுமா இருந்தார். இதுல பாருங்க, இந்த எக்ஸ் என்று காட்டப்பட்டிருக்கிற இந்த முனைவிடத்துல இருக்கிற இந்த பகுதி வந்து P1 என்ற அமுக்கத்துல காணப்பட போகுது. அதே போல இந்த பகுதி P2 என்ற அமுக்கத்துல காணப்பட போகுது. இதனுடைய குறுக்குவெட்டு பரப்ப நான் A1 என்று போடுறேன். இதனுடைய குறுக்குவெட்டு பரப்ப A2 என்று போடுறேன். குறுக்குவெட்டு பரப்புகள் மாறுபடுறதால இங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் வேகம் மாறுபட போகுது. அதே மாதிரி தரையில இருந்து குறித்த ஒரு உயரம் H1, அதே மாதிரி குறித்த ஒரு உயரம் H2 என்று இந்த திறந்த முனைகள் காணப்பட போகுது. இங்க அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல இந்த பாய்கள் காணப்படுது. இப்ப இதுல இவ்வாறு காணப்படுற நேரம் அமுக்க மாற்றத்தால இங்க ஓரளவு கனவளவு பாயில அமுக்க மாற்றத்தால செய்யப்படுற வேலை, அமுக்கத்துக்கும் விசைக்குமான தொடர்பு தெரியும். அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அப்ப இந்த பகுதியில எக்ஸ் என்ற பகுதியில வழங்கப்படுற விசை F1 என்று போட்டால் P1 தர A1 ஆக இருக்க போது அந்த எக்ஸ் என்ற முனையில வழங்கப்படுற விசை. அப்ப இந்த பகுதியில அமுக்கத்தால செய்யப்படுற வேலை என்று பார்த்தோம்னு சொன்னால் இப்ப இதுல விசை தர எவ்வளவு தூரம் ஓரளவு கனவளவுக்கானது நாங்க பார்க்கலாம். அப்ப நான் செய்யப்படுற வேலைக்கு என்று பார்க்கிற நேரம் இவ்வாறு எழுதலாம். P1 தர A1 தர இப்ப எவ்வளவு தூரம் நகர்ந்து இருக்குன்னு பார்ப்போம். அலகு ஓரளவு கனவு டெல்டா எக்ஸ் என்ற ஓரளவு நேரத்துல இயங்கின தூரத்தை நான் டெல்டா எக்ஸ் என்று வைக்கிறேன். அப்ப இதுல செய்யப்பட்ட வேலை என்று வரும்போது எனக்கு இவ்வாறு தொடர்பு வரப்போகுது. விசை தர இவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு. அப்ப இப்ப இதுல நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த குறுக்குவெட்டு A1ஐயும் இந்த டெல்டா எக்ஸையும் வந்து நான் எப்படி போடலாம்னு சொன்னால் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளத்தை வந்து நான் கனவளவு வந்து போடலாம். அப்ப இந்த செய்யப்பட்ட வேலையை வந்து இந்த கனவளவு வந்து இப்ப பிரிக்குமா இருந்தால் சரியா, டெல்டா டபிள்யூ அதன் கீழ் டெல்டா வி என்று வரும்போது இதுக்கு என்ன அர்த்தம் என்றா அலகு கனவளவால செய்யப்பட்ட வேலை என்று வரப்போகுது.
கனவளவால பிரிக்கிறீங்க வேலையை. அப்ப அலகு கனவளவால செய்யப்பட்ட வேலை வந்து அமுக்கத்துக்கு சமனா இருக்க போகுது. இதுல இருக்கிற அமுக்கம் வந்து இவ்வாறு எனக்கு கிடைக்கப்படும். அதே போல இதுல இருக்கிறவரையும் நாங்க இவ்வாறு தொடர்புகள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கித்தான் என்ன செய்யுது, துணிக்கைகள் இயங்கும் என்று சொல்லியாச்சு. அப்ப அமுக்க வித்தியாசம் என்று வரும்போது P1 மைனஸ் P2 என்று வரப்போகுது அமுக்க வித்தியாசம். இப்ப இந்த அமுக்க வித்தியாசம் என்னத்துக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னால், இப்ப இதுல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு வேகம் இருக்குது, தரையில இருந்து குறித்த ஒரு உயரம் h1 என்று இருக்குன்னு சொன்னா இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் இதுல இருக்கிற பெருமானத்தோட பாக்கிக்குள்ள இங்க வந்து வித்தியாசமா இருக்க போகுது. அப்ப இங்க இருக்கிற அழுத்த சக்தி என்று எடுத்தோம்னு சொன்னா இப்ப இதுல mgh1 என்று இருக்க போகுது. அதே மாதிரி இங்க mgh2 என்று எடுக்கலாம். சரியா? அதே மாதிரி half mv வர்க்கம் இங்கேயும் half m v2 வர்க்கம். அப்ப இதுல நாங்க சொன்னாங்க என்னது, அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி. அப்ப இயக்க சக்திக்கான தொடர்பை நாங்க எப்படி எழுதலாம், என்ன பொதுவான தொடர்பு half mv வர்க்கம் தான் இயக்க சக்திக்கான தொடர்பு. அப்ப கனவளவுக்கான வேண்டு வரும்போது எப்படி எழுதலாம், அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப திணிவுக்கு பதிலா நாங்க ரோ இன்டு வி என்று எழுதலாம் திணிவுக்கு பதிலாக. அப்ப இந்த சமன்பாடுல ஹாஃப் ரோ வி, இந்த இது 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 வந்து கனவளவு. சரியா? இந்த வி வந்து கனவளவு. அப்ப நான் வேகத்தை வந்து யூ வர்க்கம் வந்து போடுறேன். அப்ப எனக்கு தேவை அலகு கனவளவு. அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி என்றா இந்த இயக்க சக்தியை இந்த கனவளவு வந்து பிரிக்கணும். அப்ப பிரிக்கிற நேரம் எனக்கு அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா ஹாஃப் ரோ வி வர்க்கம். அதே போல அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தியை நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்று போடுறேன். அதுக்கான தொடர்பு mgh. இப்ப திணிவுக்கு பதிலாக அடர்த்தி தர கனவளவு என்று போடலாம். அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி என்று வரும்போது இந்த அழுத்த சக்தியை வந்து இந்த கனவளவு பிரிச்சா ρgh என்று வரும். இவற்றுக்கான அலகுகள் பரிமாணங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து சக்திக்குரிய தொடர்பை தான் நீங்க எங்களுக்கு காட்டும். அப்ப பெர்னுவின் தத்துவத்தின்படி அமுக்க வித்தியாசத்தால செய்யப்படுற வேலை வந்து இயக்க சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்க போகுது. இவ்வாறு நாங்க எழுதுற நேரம் அமுக்க மாற்றம், ரைட், அமுக்க வித்தியாசம் இது சமன் ஹாஃப் ரோ வி டூ. இது வந்து ஓரலகு கனவளவு தான் நாங்க பாவிக்கணும். சரியா? ஓரலகு கனவளவுக்கு தான் நாங்க பாவிக்கிறோம். அப்ப இங்க சக்தி காப்பு தத்துவத்தை நாங்க பாவிக்கிறோம் மாதிரி இந்த இதுக்கு நாங்க பாவிச்ச மாதிரி இருந்தா இந்த தொடர்புகளை எங்களுக்கு ஃபைனலா ஒரு தொடர்பு கொண்டு வரும். அதாவது பாருங்க, P1 சக half ரோ V1 வர்க்கம் பிளஸ் ரோ ஜி H1. அதாவது குழாயினுடைய இந்த முனையில இருக்கிற இயக்க சக்தி, அழுத்த சக்தி, அமுக்க சக்தி, அதாவது ஓரலகு கனவளவில் இருக்கிற அமுக்க சக்தி, இயக்க சக்தி, அழுத்த சக்தி மொத்தத்தில கூட்டுத்தொகை வந்து இந்த முனையில் இருக்கிற ஓரலகு கனவளவில் செய்யப்பட்ட அமுக்க சக்தி, அதே மாதிரி இயக்க சக்தி, அழுத்த சக்திக்கு சமனா இருக்க போகுது. ஆரம்ப சக்தி சமன் இறுதி சக்தி. அப்ப இதுதான் எங்களுக்கு ஃபைனலாக வரப்போகுது. பொதுவான ஒரு வடிவத்தில் எழுதுவோமா இருந்தால் எங்களுக்கு பி சக ஹாஃப் ரோ வி வர்க்கம் சக ரோ ஜிஹெச் வந்து ஒரு மாறிலி. அப்ப திறந்த முனைகள் இருக்கிற குழாய்களுக்கு நாங்க இதை பாவிக்க போறோம்னு சொன்னா ரெண்டு முனைகள்லையும் நாங்க சக்தி காப்பு தத்துவம் பாவிக்கிற மாதிரி, ஆரம்ப சக்தி சமன் இறுதி சக்தி என்று நாங்க சக்தி காப்பு பாவிக்கிற மாதிரி இதை நாங்க பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி? அப்ப இதுல உங்களுக்கு
இந்த தொடர்பு உங்களுக்கு கட்டாயம் எவ்வாறு எழுதுகிறோம்னு சொல்லி உங்களுக்கு இனி தெரியும். சரியா? இதை மறக்க கூடாது. இங்க பி என்றது அமுக்க சக்தி, ரோ ஹாஃப் ரோ வி வர்க்கம்ன்றது அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி, ரோ ஜிஹெச் என்றது அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி. இப்ப இது வந்து உங்கள்கிட்ட இந்த சமன்பாடை தந்து போட்டு இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து உங்களுக்கு கூறுகன்னு சொல்லி கேட்கலாம். இது ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒருக்கா கேட்டவங்க இந்த சமன்பாடை தந்துட்டு இதுல இருக்கிற பகுதிகளுக்குரிய பெயர்களை தருக. அப்ப நீங்க எழுதுற நேரம் கவனமா எழுதணும். பி அமுக்கம் மற்றது ஹாஃப் ரோ வி வர்க்கம் இயக்க சக்தி, ரோ ஜிஹெச் அழுத்த சக்தி என்று எழுதி போட்டு வந்தீங்கன்னு சொன்னா அது பிள்ளை. அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி, அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி. ஸோ அப்படியே நீங்க எழுதுவோம். இனி இந்த பேர்னுயின் தத்துவம் நாங்க எங்களோட சாதாரண வாழ்க்கையில பயன்படுத்துற, அதாவது எங்கெங்க எல்லாம் இந்த பேர்னுயின் தத்துவங்கள் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி சில உதாரணங்கள் பார்ப்போம். அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்ப முதல் நாங்க அந்த நிறுவல் செய்யற நேரம் அந்த கிடை மட்டத்தில இருந்து, தரை மட்டத்தில இருந்து அந்த முனைகள் வந்து குறித்த ஒரு உயரத்துல இருக்கிற மாதிரி இதுல செய்தாங்க. கிடைமட்டத்துல ஒரே கிடைமட்டத்துல இருக்கிற குழாய்கள் சொன்னா அங்க வந்து அங்க அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி வந்து பூஜ்ஜியமா இருக்க போகுது. ஏன்னு சொன்னா இந்த குழாய் வந்து கிடையாக இருக்க போகுது. கிடையா இருக்கிற நேரம் அங்க இப்ப சில பேர் யோசிப்பாங்க, ஓகே கிடையா இப்படி இருக்கிற நேரம் இதுக்கு ஒரு உயரம் இருக்குந்தானே அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நாங்க கணக்கு அப்படி எடுக்கிறதில்ல, இந்த மட்டத்தை தான் எடுக்கிறோம். சரியா? இந்த மட்டத்தை பார்க்கணும். ஸோ இவ்வாறான கேள்விகள் வர்ற நேரம் நீங்க அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தியை வந்து நீங்க இங்க கணக்குல எடுக்க தேவையில்லை. சரியா? ஏனெண்டா இங்க உயரம் இருக்காது. அப்ப இங்க அமுக்க சக்தியும் இயக்க அலகு கனவளவுக்கான இயக்க சக்தியும் தான் காணப்படும். அப்ப நீங்க நேரடியாக இவ்வாறு இந்த தொடர்பை நீங்க எழுதலாம். முதலாவது நீங்க எழுத போறீங்கன்னா பேர்னியின் சமன்பாட்டின்படி என்று போட்டு பொதுவாக ஒரு தொடர்பு எழுதி அது சமன் மாறிலி என்று போட்டுட்டு பிறகு இந்த ரெண்டு முனைகளுக்கும் நீங்க தனித்தனியா பாவிச்சு இவ்வாறு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல உதாரணங்கள் பார்ப்போம். இதுல வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க படிப்போம்.
As the fluid speeds up, particles spread out, resulting in Daniel Bernoulli, Swiss mathematician and physicist, and the public, and is also reinforced. இது வந்து நாங்க நேற்று பார்த்தனாங்க அந்த ரெண்டு கடதாசிகளை பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு கடதாசிக்கு நடுவுல ஊதுற நேரம் கடதாசிகள் ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று ஒன்று நோக்கி வரும்னு சொல்லி பார்த்தனாங்க. இப்ப நாங்க இதுல ஊதுற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து வழி உயர் வேகத்தோட போறதால அமுக்கம் வந்து குறைவா இருக்கும். வெளியில வந்து வழி ஓய்வுல இருக்குது, ஆகவே வெளியில அமுக்கம் கூட. அப்ப எங்களுக்கு அமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கித்தான் துணிக்கைகள் இயங்க போகுது. அப்ப ரெண்டு பலூனும் என்ன செய்யணும்னு சொன்னா அமுக்கம் குறைஞ்ச பகுதியை நோக்கி வரப்போகுது. அப்ப ரெண்டும் ஒன்றோடு நோக்கி வர மாதிரி இருக்கும். அதுலயும் அப்படித்தான். இப்ப இங்க வந்து இதுல தண்ணியை திறந்து விட தண்ணி நல்ல வேகத்தோட வரும்னா வேகம் கூடி, அதாவது வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறைவா இருக்கும். இவர் இந்த போல் வந்து ஓய்வில் இருக்கிறார். அப்ப இங்க அமுக்கம் கூட, அமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி இந்த போல் வந்து மூவ் பண்ணும். ஓகே, இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்களும் தேடி வந்து இந்த வீடியோஸை பார்க்கலாம். மற்றது அந்த ஸ்ப்ரே, அதாவது பூச்சி நாசினிகளை விசிற அந்த ஸ்ப்ரே, அதுலேயும் வந்து நாங்கள் பேர்னொலியின் தேட்டம் தான் பாவிக்க போகிறோம். அதே போல் இதில் வென்ச்சுரி டியூப்னு சொல்லி வென்ச்சுரி மீட்டர்னு சொல்லி சொல்கிறது அது இருக்குது. மற்றது நாங்கள் லேபில் பாவிக்கிற பென்சன் சுடர் அடுப்பு, அதுலேயும் வந்து பேர்னொலியின் தேட்டம் தான் பாவிக்கப்படுது. பாருங்க. ஓகே, இப்போ இந்த வெண்துறை மீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த பகுதியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு இந்த பகுதியினுடைய குறுக்குவெட்டு பரப்பிலும் பார்க்க பெரிது. அப்போ இதுக்குள்ள நீங்கள் வழியை வந்து அசைக்க, அதாவது வழியை செலுத்துகிற நேரம் இங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் குறுக்குவெட்டு பரப்பு கூடின இடத்தினூடாக வந்து வழியினுடைய வேகம் குறைவாக இருக்குமெண்டா இங்கே அமுக்கம் கூடவா இருக்கும். அதே மாதிரி இதில் வழியினுடைய வேகம் வந்து கூடவா இருக்கும். ஏன்னா குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்ச பகுதியினூடாக வழி போகிற வேகம் வந்து கூடுதலாக இருக்கும். இந்த இடத்துல அமுக்கம் குறைவானதாக இருக்க போகுது. அப்படி இருக்கிறதால என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம் நாங்க இதுல.
ஸோ இப்போ இந்த வீடியோவில் வர பார்த்துட்டோம் இந்த வெஞ்சுரி மீட்டர் சம்பந்தமான. இப்போ இதை வச்சு நாங்கள் சமன்பாடுகள் மூலமும் என்ன செய்யலாம்னு சொன்னால் கணக்குகள் வரும் உங்களுக்கு. வெஞ்சுரி மீட்டர் மற்றது பிட்டட் டியூப்னு சொல்லி சொல்றது, அதுவும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். மற்றது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ் வழியாக பார்த்துருப்பீங்க, சூறாவளி அடிக்கிற நேரம் சில வீடுகளோட கூரை வந்து மேல் நோக்கி பறக்கும். அதுக்குரிய ரீசன் என்னன்னு சொல்லி அதையும் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன் அந்த கூரைகள் வந்து தூக்கி வீசப்படுது அந்த பலத்த காற்றின் போதுன்னு சொல்லி. இதை இதை இதற்காக கவனிங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்ப இதுல இந்த பேப்பருக்கு மேல ஊதுற நேரம் இந்த பேப்பர் மேல எழும்புது. இதையும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப சமன்பாடுகளை பாவிச்சு நாங்க சில கேள்விகள் செய்ய போறோம். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. சார் அந்த பேப்பருக்கு மேல இருக்க அந்த வழிய அமுக்கம் குறைத்து கீழே அமுக்கம் கூடுது, அதால மேல் நோக்கி எழுதா சார்? உயர்த்து விசை காரணமா அங்க அந்த பேப்பர் மேல் நோக்கி வருது. நாங்க அது இப்ப நிறுவல் எல்லாம் பார்க்க போறோம். அதுல இப்போ நாங்க கற்பனையில படிக்காம சில விஷயங்களை பார்த்துட்டோம்னு சொன்னா அதை வச்சுக்கொண்டு நான் நிறுவன நேரம் உங்களுக்கு இலகுவா வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பிட்டட் டியூப்னு சொல்லி சொல்றது, சரியா? பிட்டட் டியூப், பிட்டட். இதுல
ஓகே, நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நாங்க பிறகு இதுல இருக்கிற நிறுவல்களை பார்ப்போம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்படி நாங்க இந்த சமன்பாடுகளை பாவிக்கிறோன்னு சொல்லி. ரைட். அப்ப இதுல என்ன காரணத்துக்காக இந்த கூரை வந்து இப்ப மேல் நோக்கி பறந்திருக்கு வந்து இப்ப பார்ப்போம். இனி ஒவ்வொரு உதாரணங்களையும் நாங்க பெர்ன்லியின் தேற்றத்தை பயன்படுத்தி பார்ப்போம். எப்படி நாங்க அங்க பயன்படுத்தலாம்னு சொல்லி. சரி, இப்ப இதுல முதலாவது பார்ப்போம். இந்த வீட்டு கூரை வந்து பலத்த காத்தடிக்கக்குள்ள மேல் நோக்கி பறந்ததுன்னு
அதுக்கு என்ன காரணம்? இப்ப இதுல பாருங்க, காற்று மேல வீசுற நேரம் எங்களுக்கு காற்று வந்து அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல போகுதுன்னு வைப்போம். இப்படி போகுதுன்னு வைப்போம். அருவிக்கோடுகள் ஒன்றை ஒன்றிட வெட்டக்கூடாது. இவ்வாறு காற்றினுடைய பாதை இருக்கு. அப்ப இங்க வெளியில வந்து காற்றுக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்க போகுது. அதை நான் யூ என்று போடுறேன். உள்ள இருக்கிற வழி அசையாம இருக்குது. ஆகவே உள்ள வேகம் 0. அப்ப உங்களுக்கு தெரியும், வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறைவாக காணப்படும். வேகம் குறைஞ்ச இடத்துல அமுக்கம் அதிகமாக காணப்படும். அப்ப இதுல வெளியில தான் காற்று வீசிக்கொண்டிருந்தது, உள்ளுக்குள்ள வழி ஓய்வுல இருக்குன்னு சொன்னா, வெளியில உள்ள அமுக்கத்திலும் பார்க்க உள்ளுக்குள்ள உள்ள வழி அமுக்கம், இந்த அமுக்கம் வந்து கூடுதலாக இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு அமுக்கம் கூடின இடத்துல இருந்தால் குறைஞ்ச இடத்தை நோக்கி துணிக்கைகள் நகரும் என்று சொல்லியாச்சு. அப்ப இந்த கூரை என்ன செய்ய போகுது? இந்த கூரைக்கு வந்து அமுக்க வித்தியாசத்தால இந்த கூரைக்கு வந்து மேலுயர்த்து விசை ஒன்று வழங்கப்பட போகுது. இந்த மேலுயர்த்து விசை காரணமா இவர் என்ன செய்வார்? இந்த கூரை வந்து மேல் நோக்கி பிடுங்கி வீசப்படுகிறது. அப்ப இங்க வந்து நான் இப்ப பேர்னொலியின் தேற்றத்தை பாவிச்சால், முதலாவது வெளியில இருக்கிற அமுக்கம் P1 சக ஹாஃப், இந்த வழியினுடைய அடர்த்திய ரோண்டு போடுவோம், U வர்க்கம், அழுத்த சக்தி அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தி 0 இருக்க போகுது. உள்ள இருக்கிற அமுக்கம் P2, அதே போல இயக்க சக்தி 0, அழுத்த சக்தி இந்த வீட்டுக்குள்ள 0 இருக்க போகுது. அப்ப இங்க அமுக்கம் P2 தானே கூட. ஆகவே P2 மைனஸ் P1 என்றது யாராக இருக்க போகுதுன்னு சொன்னால், இந்த ஹாஃப் ரோ U வர்க்கமாக இருக்க போகுது. ஒரு கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல வந்த பழைய பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீட்டினுடைய கூரை வெளிநோக்கி பிடுங்கி வீசப்படுறது சம்பந்தமா கேள்வி கேட்கப்பட்டது. சரியா? அப்ப இதுக்குரிய விளக்கம் இதுதான். கூரைக்கு மேல பலத்த காற்று வீசும் போது வேகம் கூடின பகுதியில அமுக்கம் குறைவா இருக்கும். அதே போல உள்ளுக்குள்ள வழியினு வந்து ஓய்வில் இருக்க போகுது. அப்ப அமுக்கம் அதிகமா இருக்க போகுது. அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கி துணிக்கைகள் நகரும். ஆகவே இந்த மேலே இருக்கிற அந்த கூரை வந்து என்ன செய்யும்னு சொன்னா, வெளிநோக்கி பிடுங்கி வீசப்படும். அதே மாதிரி இந்த விமானத்தினுடைய இறக்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இறக்கைகளினுடைய மேற்பகுதி இவ்வாறான ஒரு அமைப்புல இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, இதுல வழி வந்து மோதிர நேரம் இவர் வந்து உயர்வான வேகத்தோட போறோம். குவிவான பகுதியில உயர்வான வேகமும் அடிப்பகுதியில வந்து வேகம் 0 இருக்க போகுது. அதாவது இதுல இருக்கிற அமுக்கம் வந்து குறைவானதா, அதாவது மேலே இருக்கிற வேகத்தோட ஒப்படைக்கல இங்க இருக்கிற வேகம் குறைவானதா இருக்க போகுது. அப்ப நாங்க இந்த 2 புள்ளிகளையும் நாங்க கருத்துல கொள்வோமா இருந்தால், இப்ப இந்த இடத்துல ஒரே கடை இந்த மட்டத்துல உள்ள அமுக்கங்களை எடுக்கலாம். ஸோ அமுக்கத்தை எடுத்துற நேரம் இதுல இருக்கிற அமுக்கம் இதுல இருக்கிற அமுக்கமும் சமன் என்று சொல்லலாம். சரியா? ஏன்னு சொன்னா இங்க வந்து இதுல என்ன வேகத்தோட வந்து அதே வேகத்தோட இந்த வழி வந்து இந்த இறக்கைக்கு கீழே போக போகுது. ஆனா இது குவிவான பகுதியா இருக்கிறதால இங்க வந்து வேகம் வந்து அதிகரிக்க போகுது. ஸோ வேகம் அதிகரிச்சால் இங்க வந்து நடக்கும்னு சொன்னா அருவிக்கோடுகள் ஒன்று நோக்கி நெருங்கி காணப்பட போகுது. இப்போ இதுல 2 புள்ளிகள் நான் தெரிவு செய்து அதுல சக்தி காப்ப பாவிக்கிற மாதிரி பாவிக்கும். இப்ப முதலாவது புள்ளி இது, இரண்டாவது புள்ளி இதாக காணப்பட போகுது. இந்த விமானம் வந்து முன்னோக்கி வி என்ற வேகத்தோட போகுது. அப்ப நான் விமானத்தினுடைய ஒரு இறக்கையத்தான் நான் இப்ப கருத்துல கொள்றேன். சரியா? இப்ப இதுல மேலே இருக்கிற அமுக்கத்தை P2 என்று போடுறேன். இந்த அமுக்கம் தான் இங்க காணப்பட போகுது. அப்ப இந்த அமுக்கத்தை P1 என்று போடுறோம். அப்ப இங்க அமுக்க வித்தியாசம் ஏற்படுறதால இங்க நடக்க போகுதுன்னு சொன்னா, அமுக்க வித்தியாசம் காரணமாக அங்க ஒரு
மேலுயர்த்து விசை ஒன்று தொழில்பட போகுது. அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னத்துக்காக ஃப்ளைட்டுக்கு ரன்வே இருக்குன்னு சொல்லி. யாராவது இது வரைக்கும் யோசிச்சிருங்களா? ஏன் நின்ற இடத்துல இருந்தே சும்மா பறந்து போல தானே, என்னத்துக்காக ரன்வே வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க யோசிக்கல. யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இப்ப பிளேன் வந்து ரன்வேல ஓடி போய் தான் வருது, பட் ஹெலிகாப்டர் அப்படி இல்லை. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி இனி நீங்க பெர்னலியின் தத்துவம் படிச்ச பிறகு உங்களுக்கு இனி தெரிய வரும். அப்ப ரன்வே வைக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப பிளேன் வந்து ரன்வேல ஓடுற நேரம் அந்த ரெக்கையினுடைய மேற்பகுதியில வழி வேகமா போக போகுது. அப்ப அமுக்க வித்தியாசத்தை உருவாக்குறதுக்காக தான் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஃப்ளைட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி அங்கால, அதாவது ஓடுற நேரம் அவருக்கு ஒரு மேலுயர்த்து விசை வந்து உருவாகுது. இந்த மேலுயர்த்து விசை காரணமாக அவர் மேல பறக்கக்கூடிய மாதிரி இருப்பார். அப்ப இந்த ரெண்டு புள்ளிகளையும் வந்து நான் இப்ப பெர்னலியின் தேற்றத்தை பாவிச்சனா இருந்தா, இந்த இடத்துல உள்ள அமுக்கம் P1, அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி ½ ρ v வர்க்கமா இருக்க போகுது. அதே போல இதுல இருக்கிற அமுக்க சக்தி P2, அதே மாதிரி அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி ½ ρ v1 வர்க்கமா இருக்க போகுது. இப்ப நான் உயரம் என்று வரும்போது அழுத்த சக்தியை வந்து நான் இங்க கணக்கில் எடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா இது ஒரு இறக்கையினுடைய அகலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பெருசா இருக்காது, ரைட்? தூரங்கள் அவ்வளவு பெரிய செல்வாக்கு செலுத்தாது. அப்ப இங்க அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தியை வந்து நான் இங்க வந்து புறக்கணிக்கலாம். புறக்கணிச்சா இங்க அமுக்க சக்தியும் சொல்லுங்க. ஏன் சார் பிளேன் வந்து இயங்கி கொண்டிருக்கதான் மேலோக்கி பறக்க வலிக்கிறது? ரன்வேல ஓடுற நேரம் v என்ற வேகத்தோட ஓடினா தானே இவர் சார் v என்ற வேகத்துல ஓடித்தானே மேல பறக்க வலிக்கிறார். ஏன் ஓய்வுல இருந்தே மேல் நோக்கி பறக்க வலிக்கிறீங்க? அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். ரன்வேல ஓடினாத்தான், ரன்வேல v என்ற வேகத்தோட ஓடினாத்தான் இவருக்கு அமுக்க வித்தியாசம் இங்க வரும். அப்போ இவருக்கு ஒரு மேலுயர்த்தி விசை ஒன்று வழங்கப்படும். மேலுயர்த்தி விசை வழங்குறதுக்காகத்தான் இவர் என்ன செய்யறார், ரன்வேல ஓடுறார். ஸோ ஃப்ளைட்டுக்கு ரன்வே இருக்கிறதுக்குரிய காரணம் அதுதான். சரியா? மேலுயர்த்தி விசை ஒன்றை உருவாக்குறதுக்காக இவர் அந்த ரன்வேல ஓடுறார். நின்ற நிலையில ஏறையில அதே எங்களுக்கு அங்க ஒரு அமுக்க வித்தியாசம் ஒன்று இருந்தா தான் நின்ற நிலையில ஏறக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இதுல நீ ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெலிகாப்டர்ல என்ன இருக்கு, மேல ஃபேன் இருக்கு. ஸோ ஃபேன் இருக்கிறதால அங்க ஃபேன் சுத்துறதால அங்க ஒரு அமுக்க வித்தியாசம் ஒன்று உருவாகும். சரியா? சொல்லுங்க சார். இந்த விமானம், இந்த விமானப்படை, இந்த படை விமானங்களுக்கு தானே சார், அதுல அந்த ரெக்கைகள் வந்து முக்கோணம் மாதிரி இருக்கும். இப்படி இந்த நீளமா இந்த குச்சி மாதிரி இந்த நாங்க இந்த பிளைட்டுக்கு போற மாதிரிலாம் இருக்கா, அது படை விமானம் வேற மாதிரி இருக்கும் சார். அது எப்படி சார் ஒர்க் ஆகும்? எல்லாம் ஒரே மாதிரி தானே, செட்டப் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரே தத்துவம் தானோ. இப்ப உங்களோட போர்வீகம் விமானங்களும் நின்ற இடத்துல நின்றுகிறதா இல்லையே? அதுவும் ரன்வேல என்ன செய்யுது, ஓடித்தானே இருந்தேன். அப்ப இந்த அதனுடைய ரெக்கைகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ஷேப் தான் கட்டாயம் இருக்கும். இதுக்குரிய காரணம் என்னன்னா, இப்ப இந்த குவிவான பகுதி இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க இயங்க வழிக்கிடைக்குள்ள இதுல வந்து வழி நிரல்கள் வந்து மோதி வேகத்தோட போறதுக்காக தான் இங்க வந்து குவிவான பகுதியா இருக்கு. இது வந்து விமானத்தினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். சரியா? இந்த இதை வந்து நான் வெட்டி பார்த்தனா இருந்தா இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் வந்து இப்படி காணப்படும். மேல இப்படி வளைஞ்சிருக்கிறதாலதான் இதுல வந்து மோதிர வழி துணிக்கைகள் வேகம் கூடின வேகத்தோட இயங்க வலிக்கிடும். இயங்க வலிக்கிடைக்குள்ள இங்க அமுக்க வித்தியாசம் ஏற்பட்டு இங்க வந்து நார்மலா இயங்கி கொண்டிருக்கும் வழி நிரல்கள் இங்க வேகம் கூடின வழி நிரல்களா இருக்க போகுது. அப்ப மேல இருக்கிற அமுக்கம் குறைவா இருக்க போகுது. அப்ப அமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு ஒரு இயங்குறதுக்கான ஒரு விசை, மேலுயர்த்தி விசை வந்து தொழிற்படும். இந்த மேலுயர்த்தி விசையை பெறுறதுக்காகத்தான் நாங்க நீளமான ரன்வேயை வச்சு அதுல விமானத்தை செலுத்தி பிறகு அங்கால குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால மேலுயர்த்தி விசை பெறப்பட்ட பிறகு மேல் நோக்கி நாங்க பறக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க
பெர்னோயின் தேற்றத்தை பாவிச்சோம்னு சொன்னா இதுல இருக்கிற அமுக்கம் இதுல இருக்கிற அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி வந்து 2வது புள்ளியில இருக்கிற அமுக்க சக்திக்கும் அலகு கனவளவுக்கான இயக்க சக்திக்குமான தொடர்பை தரும். அப்ப இங்க ஏற்படுற இந்த அமுக்க வித்தியாசம் காரணமாக எங்களுக்கு மேல் உயர்த்து விசை ஒன்று உருவாகும். அந்த மேல் உயர்த்து விசையை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் விமானத்தை பறக்க வைக்க முடியும். அப்ப இதுல நான் ஒரு இறக்கைக்குத்தான் இந்த சமன்பாடை பாவிக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் தார நேரம் விமானத்தினுடைய 2 இறக்கைகளுக்கும் பாவிக்க வேண்டி வரலாம். இப்போ கொமனா மேல் உயர்த்தி விசை விமானத்தினது மொத்த மேல் உயர்த்தி விசையை கணிக்க சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 2 இறக்கைகளையும் வந்து கருத்துல கொள்ளணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இதை வந்து 2ஆல பெருக்க வேண்டி இருக்கும். சரியா? அப்ப கேள்விகள் கேட்கிற நேரம் கவனமா இருந்து கொள்ளுங்க. ஒரு இறக்கைக்கு கேட்கிறானா இல்லாட்டி மொத்தமா? சொல்லுங்க. விமானம் வழியை கீழ் நோக்கி தள்ளும் தானே? விமானம் வழியை கீழ் நோக்கி தள்ளினா வழி விமானத்தை மேல் நோக்கி தள்ளும் தானே? ஏன் கீழ் நோக்கி தள்ள போகுது? சார், அந்த விமானம் வழியை கீழ் நோக்கி தள்ளினா நியூட்டன் 3ஆம் விதிப்படி வழி விமானத்தை மேல் நோக்கி உயர்த்தும் தானே சார்? நீங்க அப்படி சொல்றீங்க. அது இப்ப இது போற மாதிரி ஜெட் போற மாதிரி தங்களோட விண்கலங்கள் போற மாதிரி அதுதானே சொல்றீங்க. ஜெட்ல வந்து விமானத்துக்கு அப்படி நடக்காது. விமானத்துக்கு அப்படி நாங்க பாவிக்கிறது இல்லை. இருக்கா இல்லையே? ஜெட்டுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம், பெருமளவான சக்தியை வழங்குறதால இங்க இவர் வந்து என்ன செய்ய போற, வழிக்கு ஒரு உதைப்பு விசையை கொடுக்க வழி இவரை மேல் நோக்கி தள்ளி கொண்டு போகும். ஆனா விமானத்தை பார்த்தோம்னு சொன்னா விமானம் வந்து ஒரு பட்டம் மாதிரி இல்லை தானே. விமானம் வந்து மிகப்பெரிய ஒரு உருவம். மற்றது அதுல இருக்கிற திணிவுகள் என்று வரும்போது நிறைய பெரிய திணிவு, எத்தனையோ டன் கணக்குல தான் இருக்க போகுது. ஸோ அப்ப நாங்க அதுக்கு உயர்த்து விசையை கொடுக்க போறோம்னு சொன்னா நாங்க அங்க பாவிக்க போற சக்தி வந்து சரியான கூடுதலா இருக்கு, உயர்வான சக்தியா இருக்கு. அப்ப நாங்க நின்ற நிலையிலேயே வந்து அதை உயர்த்துறது கஷ்டம். அப்ப இந்த விமானத்தை பறக்க வைக்கணும்ன்றா விமானத்தினுடைய நிறைக்கு சமனான மட்டுமட்டான ஒரு உயர்த்தி விசையை கொடுத்தா தான் விமானத்தை மட்டுமட்டாக நாங்க உயர்த்தக்கூடியத மாதிரி இருக்கும். விமானத்தினுடைய நிறையிலும் பார்க்க கூடிய விசையை கொடுத்தா தான் விமானத்தை நான் மேல் நோக்கி பறக்கக்கூடியதா எங்களுக்கு செய்ய. எங்களுக்கு இதுல விஷயம் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இங்க குவிவான பகுதிகளில் போற வழி துணிக்கைகள் வேகம் கூடினதா இருக்கும். அப்ப வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறைவா இருக்க போது, கீழே பாத்தீங்கன்னு சொன்னா வேகம் குறைவா இருக்க போது. ஆகவே அமுக்கம் கூட அமுக்கம் வித்தியாசம் காரணமா அங்க ஒரு மேலுயர்த்தி விசை தொழிற்பட போது, அந்த மேலுயர்த்தி விசை காரணமாக விமானம் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் நாங்க அந்த அப்போத ஒரு ஆள் வாயில பேப்பரை வச்சு ஊதினவர் இல்ல, இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு அதையும் நான் நிறுவி காட்டுன்னு பாருங்க. ஸோ இப்போ இதில் இவர் வாயில பேப்பரை வச்சு ஊதுற அப்படின்னு சொன்னா, இந்த பேப்பர் ஆரம்பத்தில் ஊதுறதுக்கு முதல் இப்படி இருக்கும். இப்போ இவர் ஊத வலிக்கிட்ட பிறகு என்ன நடக்க போகுது, இங்க வலி வி என்ற வேகத்தோட போக போகுது, இங்க கீழே ஓய்வில் இருக்க போது வலி. அப்ப இந்த இடத்துல இது நான் ஏ என்று போறேன், மேலே இருக்கிற புள்ளியை பி என்று போறேன். இவர் ஊத வலிக்கிட்ட பிறகு என்ன நடக்கும், இந்த பேப்பர் வந்து பார்த்த நீங்க இப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு மேல் நோக்கி வி என்ற வேகம். இதனுடைய குறுக்கு வெட்டு பரப்ப நான் ஏ என்று போடுவேன், இதனுடைய நிறைய நான் எம்ஜி என்று போடுவேன். இப்ப மேலதான் நீங்க வலிய வந்து ஊதுறீங்க. ஸோ மேல வலிய ஊதுற நேரம் இங்க இதுல உள்ள அமுக்கத்தை நான் P2 என்றும் போடுறேன், கீழே உள்ள அமுக்கத்தை P1. பெர்னோலியின் தேற்றத்தின்படி
P2 வேகத்தை அமுக்கத்திலும் பார்க்க P1 அமுக்கம் தான் பெரிது. ஏன்னு சொன்னா இங்க வேகம் வந்து 0, வழி வந்து இயங்கையில மேலதான் P என்ற வேகத்தோட இயங்குது. ஆகவே பேர்னொலியின் தேற்றத்தை பாவிச்சா P1 சமன், இப்ப இதுல அழுத்த சக்தி அலகு கனவளவுக்கான அழுத்த சக்தியும் இல்லை, அலகு கனவளவுக்கான இயக்க சக்தியும் இல்லை. ஸோ P1 சமன் P2 சக half rho v வர்க்கம். அப்ப இங்க அமுக்க மாற்றம் என்று பாத்தீங்கன்னா P1 மைனஸ் P2 சமன் half rho v வர்க்கம். அப்ப இந்த பேப்பரை மேல உயர்த்துறதுக்கு எனக்கு தேவையான உயர்த்து விசை, இழிவு உயர்த்து விசை கேட்டா F சமன் mgயா இருக்க போகுது. இந்த Fக்கு பதிலாக நான் என்ன கொள்ளலாம்னு சொன்னா அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. ஆகவே இங்க அமுக்க வித்தியாசம் என்று வரும்போது டெல்டா பி எஃப்இன் கீழ் ஏ. அப்ப இங்க குறுக்குவெட்டு பரப்பு ஏ ஆக இருக்குமா இருந்தால் இப்ப எஃப்க்கு பதிலாக எம்ஜி என்று அப்ப நார்மலா கேட்டா இப்ப இந்த பேப்பரை வந்து நான் மேல் நோக்கி உயர்த்தணும்னு சொன்னா எனக்கு தேவையான இழிவு உயர்த்து விசை வந்து எம்ஜியா இருக்கும். இதை வந்து தொடர்பு இப்போ டெல்டா பிக்கான தொடர்பை நான் எடுப்பனா இருந்தால் எஃப்க்கு பதிலாக எம்ஜி கொண்டே பிரதியிடுவோம். அப்ப நான் ஊத வேண்டிய இழிவு விசை, இழிவு வேகம் என்னென்னு கேட்கலாம். சரியா? இப்ப இந்த பேப்பரை உயர்த்துறதுக்கு எனக்கு தேவையான இழிவு விசை எஃப் சமன் எம்ஜி. இந்த பேப்பரை மேல நோக்கி உயர்த்துறதுக்கு நான் என்ன வேகத்தோட ஊதணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். அந்த வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதை பாவிக்கிறேன். வி வர்க்கம் சமன் 2mg ஓவர் ஏரோ. ஆகவே வி சமன் வர்க்க மூலம் 2mg ஏரோ என்ற தொடர்பு எனக்கு கிடைக்கும். அப்ப இழிவு வேகம் என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். சரியா? இந்த பேப்பரை கிடையாக பறக்க வைக்கிறதுக்கு நான் என்ன வேகத்தோட வழிய ஊதணும்னு சொல்லி கேட்டால் நாங்க இவ்வாறு பெர்னோல்லியின் தேற்றத்தை பாவிச்சு சொல்லலாம். அதே போலதான் உங்கள்கிட்ட விமானத்தை எவ்வளவு வேகத்தோட பறக்க ஓட விட்டா அந்த விமானத்தை வந்து நாங்க பறக்க வைக்கலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட இதே மாதிரி கேள்வியே கேட்கலாம். பாருங்க, சந்தர்ப்பங்கள் வேற வேற, ஆனா செய்க வழி ஒரே மாதிரி தான் இருக்கு. பாருங்க, அமுக்க வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு இந்த இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு உங்களுக்கு இறக்கையினுடைய குறுக்குவெட்டு பரப்பு மொத்தமா தந்தால் அமுக்கம் சமன் விசையங்கள் பரப்புன்னு போட்டு அது சமன் எம்ஜி என்று போடலாம். அதுல இருந்து தொடர்பை கண்டு அமுக்க வித்தியாசத்துக்கான தொடர்பை இதுல கண்ட மாதிரி நாங்க கண்டு இதை பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுல இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நாங்க அதை நாளைக்கு பார்ப்போம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.